எதிர்பார்த்த மாதிரியே ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இப்போ வந்து மனோஜ் போகிறது அந்த அறிவு போர்டிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் படிக்கிற ஸ்கூல் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே முதல்ல சந்தோஷமாக அதை கேட்டுக்கிட்டு இருந்த ரோஹிணி ஒரு ஃபோன் பேசுகிறத அந்த ஸ்கூல் பேரை சொன்ன உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்போ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்படி கெடுத்து விட்றதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் ஒரு குட்டி ப்ரோமோ மாதிரி இந்த 7:30 to 10:30 அந்த உணர்வுகள் அப்படின்னா வந்து ஒரு ஒரு ப்ரோமோ போட்டிருப்பாங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஆளை வச்சு கிறிஷை கூட்டு போய் ஒரு காரில் ஏற்றி காருக்குள்ள ரோஹிணி கையோடு வந்து கை காமிச்சு கூட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதை வந்து மீனா பார்த்துட்டு மீனா துரத்திட்டே வராங்க. அது மோஸ்ட்லி அந்த ஸ்கூல் வாசல்லையாக தான் இருக்கணும். அப்போ மீனாவுக்கு என்ன பெரிய சந்தேகம் வர ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த ஸ்கூலில் தான் இப்போ அந்த பையன் படிக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வரலாம். ஆனால் யார் கூட்டு போனா அப்படின்னு தெரியாது. அப்போ ரோஹிணி இதை பண்ணுறது ஒருவேளை நம்மளுடைய அனுமானத்தை என்னவா இருக்கலாம் அப்படின்னா மனோஜ் அங்கே போகிறதுக்கு முன்னாடி இவங்க அவசர அவசரமாக ஒரு ஆளையும் ஏற்பாடு பண்ணி எல்லா இடத்துக்கும் டக்குன்னு இவங்க மற்றவங்களுக்கு முன்னாடி போயிடுவாங்க. பறந்து போகிறாங்களான்னு தெரியல நமக்கு. அந்த இவங்களுடைய முத்து மீனா வந்து அந்த வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவங்க இங்கேருந்து கார் எடுத்து போகிறதுக்குள்ளார இங்கேருந்து ரோஹிணி ஃபோனெல்லாம் பேசி முடிச்சு கிளம்பி போய் வீட்டையே காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். அப்போ இதுங்க ரெண்டு என்ன எவ்வளோ ஸ்லோவாக போச்சுங்கிறது நமக்கு புரியல. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் மனோஜ் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி ரோஹிணி கிளம்பி போய் அவங்க வந்து காரில் ஒரு ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணி அந்த கிறிஷை வர வச்சு காருக்குள்ளே ஏற்றி கூட்டு போகிறாங்கன்னா இந்த லாஜிக்கே நமக்கு புரியல. ஆனால் கடைசியாக என்ன ஆக போகுதுன்னா இப்போதைக்கு இந்த நாய்கடி விவகாரத்தெல்லாம் முடித்து மனோஜ் அங்கே அனுப்பும் பொழுது மனோஜ் பார்க்காம மீனாவுக்கு அந்த ஸ்கூலில் தான் அந்த பையன் படிக்கிறாங்கிறது தெரிய வந்து அங்கே போய் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு வந்து நிற்க போகிறாங்க. யார் அவங்கள கூப்பிட்டு போனது அவங்க அம்மா யாருங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்க போகிறாங்க. அதை கெடுத்து விடுறதுக்காக ரோஹிணி செய்ய போகிறாங்கன்னு ரோஹிணியை சிக்க வைக்கிறத தவிர மிச்சம் எல்லா வேலையும் செஞ்சு அப்புறம் ஸ்ருதி ரவியோடைய அந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறது அந்த கதை இந்த கதைன்னு கொண்டு போயிட்டு மெயின் கதையில் எதுவும் ஒரு முன்னேற்றமே எல்லாம் வச்சுருக்க போகிறாங்களாங்கிறத நம்ம கேள்வி. ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் இருந்தால் பெட்டராக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த காருக்குள்ளே உட்காந்துருக்கிறது ரோஹிணி தான் அப்படின்னு வந்து மீனா பார்த்தா நல்லாயிருக்கும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவ்வையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நிறைய ப்ரெடிக்ஷன் வீடியோஸ் இந்த கதை இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய வீடியோலாம் போடுறோம். ஒரு 7-8 நிமிஷத்துக்கு வந்து நிறைய டீட்டெயில்டாக ஒரு எபிசோடு எப்படி இருந்தால் நல்லாயிருக்குங்கிறத பற்றி இருக்கிறதுல கமெண்ட் செக்ஷனில் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம போட்ட இன்னொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது சிறகடிக்க ஆசைக்கு. அதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. தேங்க்யூ.